அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய அரசு பொறுப்பேற்று எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயல்படுத்தி வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய அரசானது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக இருந்து கொண்டு வருகின்றது. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் நம்முடைய மக்களுடைய வாழ்வு வளமாக இருப்பதற்கான திட்டங்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவற்றை காலத்தோடு நிறைவேற்றி வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய அரசானது அனைத்து தரப்பு மக்களும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டங்களை தீட்டி அதனை மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மற்றும் முதியோர்கள் இவருடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி முதியோர்கள் எந்த நிலையிலும் மற்றவர்களை சார்ந்து இருக்காத நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. மேலும் எங்களுடைய அரசானது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக பணம் வங்கியில் நேரடியாக செலுத்தி அந்த இலவச அரிசி திட்டத்தையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. எங்களுடைய அரசு கடந்த ஆண்டில் அறிவித்த 4 திட்டங்களையும் இப்பொழுது செயல் வடிவில் கொண்டு வந்திருக்கின்றது. ஒன்று, குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம். அடுத்து, விபத்து காப்பீட்டு திட்டம். அதற்கு அடுத்து, பெண் குழந்தை பிறந்தால் குழந்தையினுடைய பெயரில் 50,000 வைப்பு நிதியாக செலுத்துகின்ற திட்டம். அதற்கடுத்து, சமையல் எரிவாயு மானிய திட்டம். இந்த திட்டங்களையும் இப்பொழுது அரசானது முழுமையாக செயல்படுத்தி வருகின்றது. அது மட்டுமல்லாது மாணவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதிலும் என்னுடைய அரசு கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. விரைவிலே அவர்களுக்கு வழங்க வேண்டிய லேப்டாப் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் அவருக்குரிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அவருடைய நிவாரண உதவித்தொகையானது குறித்த நேரத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்களும் குறித்த நேரத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக செயல்படுத்துகின்ற நிலையில் எங்களுடைய அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. கல்விக்காக தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதில் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளி முதல் கல்லூரி வரையிலுக்கான உதவித்தொகை அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு வருகின்றது. ஏழைகளுக்கான வீடு கட்டுகின்ற திட்டத்தை செம்மையாக செய்வதற்காக எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதேபோன்று புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் எங்களுடைய அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. அதற்காக சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் புதிய சாலைகள் போடப்பட்டு வருகின்றது. குடிதண்ணீர் மக்களுக்கு குறைவின்றி கிடைக்க வேண்டும், நல்ல குடிதண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. அதற்காக நகரப்பகுதிக்கு தேவையான குடிநீர், நல்ல குடிதண்ணீர் கிடைப்பதற்கு கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டத்தில் இப்பொழுது அரசு முழு கவனம் செலுத்தி வருகின்றது. மேலும் ஏரிகள், குளங்கள் இவையெல்லாம் தூர்வாரப்பட்டு
நீர் பிடிக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. அது மட்டுமல்லாது விவசாய கூலி தொழிலாளிகள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளிகள், கட்டிட தொழிலாளிகள், இப்படி தொழிலாளர்களுக்கான அத்தனை திட்டங்களையும் நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. இப்படி அரசானது மாணவர்களுக்கான, ஏழை எளிய மக்களுக்கான, வியாபாரிகளுக்கான அத்தனை திட்டங்களையும் நம்முடைய அரசு கவனத்தில் கொண்டு அதனை செயல்படுத்துவதில் மிகுந்த அக்கறை எடுத்து வருகின்றது. அதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டு வருகின்றது. சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாரந்தோறும் வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை உயர்ந்து வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அவர்களுடைய வருகைக்கு ஏற்ப நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய வசதியை நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. மக்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய ஆதரவோடு புதுச்சேரி மாநிலத்தை சீரும் சிறப்புமாக மேலும் உயர்த்துவோம். நம்முடைய வருகின்ற இந்த 2024 ஆண்டு சிறந்த ஆண்டாக எல்லோருக்கும் விளங்குவதற்கு மனமார்ந்த வாழ்த்தினை கூறி நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.